بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்பு மிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் ஜும்ஆ உரையை செவிமடுத்து புத்துணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையிலே நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் அல் பக்ராவிலே இடம்பெறுகின்ற 195 196வது வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனங்கள் வாயிலாக குறிப்பிடுகிறான், வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுங்கள், வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை கொண்டு உங்களுக்கு நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள், வஅஹ்சினு, நல்லறங்கள் செய்யுங்கள், நன்மைகளை செய்யுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லறம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், விரும்புகின்றான். அப்படிப்பட்ட அந்த நல்லறங்களை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. நல்லறங்கள் எவைகள் தம்முடைய வேதத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், தம்முடைய தூதர் வாயிலாக அல்லாஹ் புலப்படுத்தி இருக்கின்றான், தம்முடைய மார்க்கத்தின் வாயிலாக அந்த நன்மைகளை நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நன்மையான காரியங்கள் என்பது நிரம்ப இருக்கிறது. அந்த நன்மையான காரியங்களை செய்யுமாறு 2வது அத்தியாயத்தினுடைய 195வது இடம்பெறக்கூடிய எந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு நன்மையை செய்யுமாறு வலியுறுத்துகின்றானோ அந்த நன்மையினுடைய ஒரு விஷயத்தை, சிறப்பு மிக்க ஒரு வணக்கத்தை அது அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள், முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஹஜ் என்பதும் உம்ரா என்பதும் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த ஒரு நல்லறமாக இருக்கிறது, நன்மையான காரியமாக இருக்கிறது, மிக சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐயுல் அமலி அஃதல், அல்லாஹ்வுடைய தூதரே, மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அமல்களிலே ரொம்ப ஃபதீலத்து நிறைந்த சிறப்பு நிறைந்த அமல் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட தோழருக்கு பதிலளிக்கிறார்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அவனுடைய தூதரை நம்புவது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த அமலாக இருக்கிறது. சும்ம மாதா, பிறகு எது என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் பதிலளிக்கிறார்கள், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் புரிவது. இன்றைக்கு 8வது மாதத்தை நிறைவு பெறக்கூடிய அடிப்படையிலே நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே கஸாவிலே வாழுகின்ற மக்கள், பலஸ்தீன்ல வாழுகின்ற சகோதரர்கள் சகோதரிகள் போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இரு கரம் ஏந்தி துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது என்பது இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அமல்களிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. சும்ம மாதா, பிறகு எது என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் பதிலளிக்கிறார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஹஜ். அல்லாஹ் எந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வான்? எந்த ஹஜ்ஜை எப்படி நிறைவேற்றுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த ஹஜ்ஜை அந்த விதத்திலே நன்மைகள் நிறைந்த அடிப்படையிலே நிறைவேற்றுவதுதான் ஹஜ்ஜுல் மப்ரூர். ஆக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஹஜ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறப்பு வாய்ந்த காரியங்கள்ல 3வது இடத்தை வகிக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில ஆதாரபூர்வமாக ஹதீஸை நாம பார்க்கலாம். ஹஜ் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் ஹஜ்ஜினுடைய அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜை மேற்கொள்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை செய்கிறார்கள், ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், அந்த ஹஜ்ஜினுடைய காரியங்களை செய்யக்கூடிய சமயத்திலே அந்த காலகட்டத்திலே அவர் வரம்பு மீறாமல் இருக்கிறார்,
பாவம் செய்யாதவராக இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார் என்றால் ரஜஅ தம்முடைய இல்லத்தை நோக்கி, தம்முடைய ஊரை நோக்கி அவர் திரும்புவார். எப்படி திரும்புவார்? கயௌமி வலதத்து உம்முஹு, என்றைக்கு அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தாரோ, அவரை அவருடைய தாய் பெற்றெடுத்த அந்த சமயத்திலே அவர் எவ்வளவு தூய்மையானவராக இருந்திருப்பாரோ அந்த தூய்மையான நிலையை ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடிப்படையில் அந்த ஹஜ்ஜை முழுமைப்படுத்திய பிறகு அந்த மனிதர் அடைகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில் ஆதாரப்பூர்வமாக ஹதீஸை பார்க்கலாம். இன்னொரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி, ஒரு மனிதர் ஒரு உம்ராவை நிறைவேற்றுகிறார், ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு உம்ராவை நிறைவேற்றுகிறார், பிறகு இன்னொரு உம்ராவை நிறைவேற்றுகிறார். கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, ஒரு உம்ராவை நிறைவேற்றி அதற்கு அடுத்து இன்னொரு உம்ராவை அவர் நிறைவேற்றுகிறார் என்றால் அந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே அவர் செய்த சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் இந்த உம்ராவுடைய நன்மைகளை கொண்டே மன்னித்து விடுகின்றான். அவர் செய்த அந்த உம்ராக்கள் என்பதே அவர் செய்த சிறிய பாவங்களுக்குரிய பரிகாரமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, உம்ரா இவ்வளவு பெரிய ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்றால் ஹஜ் எப்படிப்பட்டது தெரியுமா? வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒரு ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள், இஹ்லாஸோடு உள தூய்மையோடு நிறைவேற்றுகிறீர்கள், எந்த பெருமையையும் மக்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை, ஹாஜி என்ற அந்த பட்டத்தை எதிர்பார்க்கவில்லை, அல் ஹாஜ் என்று மக்கள் நம்ம வாயார அழைக்க வேண்டும் என்று நீங்கள் அதற்குரிய முயற்சிகளை செய்யவில்லை. ஆக ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அந்த ஹஜ்ஜிலே அவர் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு செய்கிறார் என்றால் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை, சொர்க்கத்தை தவிர வேறு பரிசு இல்லை. சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக உன்னதமான ஒரு வணக்கம் தான் ஹஜ் என்ற வணக்கம். அந்த இபாதத், அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்குரிய மாதங்களிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அதே 2வது அத்தியாயத்தினுடைய 197வது வசனத்தை வாசியுங்கள். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. துல் ஹஜ்ஜாவுடைய அந்த மாதத்திலே தான் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். அதற்குரிய முயற்சிகள் துல் காய்தாவில் செய்வாங்க, அதற்குரிய முயற்சிகள் ஷவ்வால்ல செய்வார்கள். ஷவ்வால்ல துல் காய்தாவிலே அதை பற்றியான எண்ணம் கொண்டு அந்த பயணத்திற்குரிய தயாரிப்பை செய்து அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு துல் ஹஜ்ஜாவுடைய மாதத்திலே நீங்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக ஹஜ்ஜுக்குரிய மாதங்களிலே ஒன்றாக இருக்கின்ற இந்த துல் காய்தாவினுடைய இறுதி பகுதியிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அடுத்த வாரம் அதற்கு அடுத்து துல் ஹஜ்ஜா என்ற அந்த புனித மிக்க மாதத்தை நாம் அனைவரும் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் இந்த மாதங்களிலே ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கி கொண்டார்களோ, யார் மீது கடமை? அல்லாஹ் குர்ஆனிலே வேறு வசனங்களிலே சொல்கின்றான், வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக அந்த ஆலயத்தினுடைய ஹஜ்ஜை, காபா ஆலயத்தினுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவது சென்று வருவதற்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது கடமை. நம்முடைய பொருளாதாரத்தை நாம கணக்கிட்டு பார்க்க வேண்டும். சென்று வரக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தி இருக்கிறது, அந்த அளவிற்கு பொருளாதார வசதியை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நம் மீது ஹஜ் கடமை. ஜகாத்தும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. ஹஜ் என்பது உடல் உழைப்பு பிளஸ் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. நமக்கு யார் சவுதியில இருக்கிறானோ, யார் மக்காவில மதீனாவில இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு போய் வருவதற்குரிய சின்ன பொருளாதாரம் இருந்தா போதுமானது. நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் அதிகமா தேவை இங்கிருந்து நாம சென்று வருவதற்கு. ஆக சென்று வருவதற்குரிய சக்தி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ் கடமை. அந்த ஹஜ் கடமையை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா, அந்த கடமையை பற்றி நாம் உணர்வு பெற்றிருக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். வமன் கஃபர, யார் இதை நிராகரிக்கிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு உங்களுடைய தேவை கிடையாது. நமக்கு தான் அல்லாஹ் தேவையே தவிர அல்லாஹ்வுக்கு நம்முடைய தேவை கிடையாது. நம்முடைய அமல்களுடைய தேவை, நம்முடைய வணக்க வழிபாடுகளுடைய தேவை கிடையாது.
அந்த வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம எந்த சிறப்பையும் சேர்க்க முடியாது. அந்த வணக்க வழிபாடுகளை கொண்டு நமக்கு நாம் தான் சிறப்பை சேர்த்துக் கொள்ள முடியும். ஆக சென்று வருவதற்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ் கடமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜினுடைய இந்த மாதங்களிலே ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கி கொள்கிறார்களோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த காலகட்டத்திலே இல்லறத்திலே ஈடுபடக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜினுடைய அந்த கிரியைகளை நிறைவேற்றக்கூடிய சமயத்திலே வீண் விதண்டாவாதங்கள், தர்க்கம் செய்யக்கூடாது. ஏனென்றால் மக்கள் எல்லாம் குழுமக்கூடிய ஒரு இடம். உங்களை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் அறியாத மக்கள் எல்லாம் குழுமக்கூடிய இடம். அந்த இடத்திலே எந்த வீண் விதண்டாவாதம், வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வதஸவ்வது, நீங்கள் ஹஜ்ஜுக்குரிய தயாரிப்பை செய்யுங்கள். ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் செய்யக்கூடிய தயாரிப்புகளிலேயே மிகச் சிறந்த தயாரிப்பு என்பது தக்வா, இறை அச்சம் என்ற அந்த தயாரிப்பு தான். வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே, அறிவு சிந்தனை என்பது உங்களிடத்தில் இருக்கும் என்றால் என்னை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள், எனக்கு மாறு செய்யாமல் இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். ஆக ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த மாதங்களிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். ஹாஜிகள் அதிகமானவர்கள் மக்காவுக்கு புறப்படக்கூடிய காலகட்டம், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு புறப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். ஆக ஹஜ்ஜினுடைய இந்த மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் ஹஜ்ஜை நிறைவேற்றுமாறு சொல்கிறான் என்ற அந்த சார அம்சத்தை நாம் அறிய கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஹஜ் ஹஜ்ஜின்னு நம்ம சொல்றோமே, அது என்ன? அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 பெரும் தூண்கள்ல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. 5 பெரும் தூண்கள்ல ஒன்னு ஈமான், 2வது தொழுகை, 3வது ஜக்காத், 4வது ஹஜ், 5வது ரமலானுடைய நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முஸ்லிமாக இருக்கின்ற நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கின்ற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த ஹஜ் என்பது என்ன? இங்கிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு செல்ல வேண்டும். அந்த காபா ஆலயத்திலே வைத்துதான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். வேற எங்கேயோ போய் எல்லாம் ஹஜ் என்ற அந்த இபாதத்தை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், மக்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே நிர்மாணிக்கப்பட்ட முதல் ஆலயம் என்பது பக்கா என்ற அந்த மக்கா நகரத்திலே அமைந்திருக்கின்ற அந்த காபா ஆலயம் தான். முபாரக்கன், அது பாக்கியம் பொருந்தியதாக இருக்கிறது. பர்க்கத்தை நீங்க அங்க பார்க்கலாம். வஹுதல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் நேர்வழியாக இருக்கிறது. அந்த நேர்வழி எது? உங்களுக்கு மத்தியில பல வழிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆளாளுக்கு ஒவ்வொரு வழிகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய வழி எது என்பதை இந்த குர்ஆன் சொல்வதை போன்று, தூதருடைய போதனைகள் சொல்வதை போன்று அந்த ஆலயமும் உங்களுக்கு சொல்லும். முதல் மனிதரால் நிர்மாணிக்கப்பட்டது, முதலிலே அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக அது இருக்கிறது. ஆக அந்த ஆலயத்தினுடைய ஹஜ்ஜை செய்யுங்கள், தவாஃபை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக அந்த ஆலயத்தினுடைய ஹஜ்ஜை நாம் செய்ய வேண்டும். ஹஜ் எப்படி தொடங்குகிறது? முதல்ல நிய்யத் கொள்ள வேண்டும். நிய்யத்துங்கிறது வேற வேற அமல்கள் எல்லாம் நாம மனசால நினைச்சா போதும். நம்ம எல்லாரும் ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகைக்கு நம்ம போலாம் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே நிய்யத்து தான். இங்க தனியா வந்துட்டு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த கோயம்புத்தூர்ல போத்தனூர்ல மஸ்ஜித் அக்ஸாவுக்கு நான் ஜும்மா தொழுவதற்காக வந்திருக்கிறேன், ஆக இந்த இமாமை பின்பற்றி 2 ரக்காத் தொழ போறேன், எதுவும் வாயால சொல்ல வேண்டியதில்லை, மனசுல நினைச்சா போதும். இன்னமல் அமாலு பின்னியாத், அனைத்து அமல்களும் உள்ளத்தின் எண்ணத்தை பொறுத்துதான் கூலி கொடுக்கப்படும், வாயால சொல்லக்கூடாது. உம்ரா ஹஜ்ஜை தவிர, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வாயால சொல்லணும். ஹஜ்ஜை நிறைவேற்ற போறீங்களா, லப்பைக ஹஜ்ஜதன், உம்ராவை நிறைவேற்ற செல்கிறீர்களா, லப்பைக உம்ரத்தன் என்று வாயால் மொழிய வேண்டும். அதற்கு அடுத்து அந்த காபா ஆலயத்தினுடைய தவாஃப் செய்ய வேண்டும். 7 முறை சுத்தி சுத்தி வரணும், அதுதான் தவாஃப். அதற்கென்று முறைகள் எல்லாம் இருக்கிறது, சட்டதிட்டங்கள் இருக்கிறது, அந்த சமயத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து 2 ரக்காத் தவாஃப் முடிச்ச பிறகு தொழ வேண்டும், சை செய்ய வேண்டும், சஃபா மர்வாவுக்கு இடையில தொங்கோட்டம் ஓட வேண்டும்.
இது ஒவ்வொன்றிலையும் பல விஷயங்கள் இருக்கிறது, சட்ட நுணுக்கங்கள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் அறிய வேண்டும். அதற்கு அடுத்து சாயி செய்த பிறகு கோட்டை கொத்தளத்தில் தங்கிய நாம், வசதியோடு இருந்த நாம் என்ன பண்ணோம்? மினாவில் போய் தங்க வேண்டும். மினாங்கிறது என்ன? ஒரு கரடுமுரடான பகுதி, அங்க போய் தங்கு. அதற்கு அடுத்து துல்ஹஜ்ஜாவுடைய 9வது அந்த பிறை ஃபஜர் நேரத்தை அடைஞ்ச உடனே அங்கிருந்து அரஃபாத்துக்கு ஓடுங்கள். அரஃபா பெருவழியிலே நீங்கள் தங்க வேண்டும். வெட்ட வெயில் தலையை சுட்டெடுக்கும் அந்த அரஃபாத்திலே நீங்கள் தங்க வேண்டும். அதற்கு அடுத்து மஷ்அருல் ஹராமில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அன்றைய தினத்தினுடைய லுஹர் அஸரை சேர்த்து கஸராகவும் ஜம்ஆகவும் தொழ வேண்டும். அதற்கு அடுத்து சூரியன் மறைஞ்ச உடனே முஸ்தலிஃபாவுக்கு வர வேண்டும். அங்க அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அங்க மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து நீங்கள் தொழ வேண்டும். அதற்கு அடுத்து அங்க அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து அங்க ஜமராத்துல கல் எறிவதற்குரிய கற்களை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். அங்கிருந்து துல்ஹஜ்ஜாவுடைய 10வது நாள் மீண்டும் மினாவுக்கு செல்ல வேண்டும். அந்த மினாவிலே ஜம்ரத்துல் அக்கபாவிலே கல்லெறிய வேண்டும். அதற்கு அடுத்து நீங்க பொத்தி பொத்தி வளர்த்தீங்களே உங்களுடைய முடியை களைய வேண்டும். அதற்கு அடுத்து ஹதி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதியை அறுத்து பலியிட வேண்டும். குர்பானிங்கிறது நம்ம செய்யக்கூடியது, அவர்கள் ஹஜ்ஜில செய்யக்கூடியது ஹதி, அது வேற இது வேற அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹதி செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து காபா ஆலயத்தினுடைய தவாஃபை செய்வதற்காக மீண்டும் காபாவுக்கு போகணும், தவாஃபுல் இஃபாதா செய்ய வேண்டும் என்றெல்லாம் இதெல்லாம் ஹஜ்ஜினுடைய கிரியைகளாக இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் ஏன் சொல்கின்றான்? இதற்கு பின்னணியில என்ன இருக்கிறது? ஏன் தவாஃப் செய்யணும்? ஒரு ஆலயத்தை சுத்தி சுத்தி வா என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? நாம பொத்தி வளர்க்கக்கூடிய எதை உயிரவனாலும் விட்டுருவேன், தவிர என் முடிய விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற காலகட்டம் தானே. அந்த முடியல அந்த ஹேர் ஸ்டைலுங்கிற பேர்ல எத்தனை அலங்கோலங்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியிலே, வாலிபர்களுக்கு மத்தியிலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த முடியை களையுமாறு சொல்றானே. வீட்டிலே வசித்த நம்ம கொண்டு போய் மினாவில் தங்கி அரஃபாத்துக்கு ஓடு. அதற்கு அடுத்து அரஃபாத்திலே தங்குவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய வீட்டில் வருஷக்கணக்கில் நம்ம இருந்துடலாம், அரஃபாத்துல ஒரு நாள் தங்குவது என்பது அவ்வளவு சிரமமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களே அதிலே முத்தாய்ப்பானது அரஃபாவிலே நீங்க தங்குறீங்களா, அதுதான். அரஃபாவிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அரஃபா பேருரை அப்படிங்கிற பேர்ல நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆக அரஃபாவிலே தங்க வேண்டும், முஸ்தலிஃபாவுக்கு ஓட வேண்டும், அதுக்கடுத்து மினாவுக்கு போகணும், ஷைத்தானுக்கு கல் எறிய வேண்டும் என்ற இந்த விஷயங்கள்லாம் ஏன் சொல்லப்படுகிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபைன்ன கைரஸ் ஸாதித் தக்வா, இறை அச்சம் தான் நீங்கள் திரட்டக்கூடியதிலே உண்மையானது. முடிய வளரு என்று சொன்ன இடத்துல முடிய வளர்க்கணும். எஹ்ராம் என்ற நிலையில இருந்துகிட்டு தான் செய்யணும். எஹ்ராம்ங்கிறது மேல ஒரு Dress கீழே ஒரு Dress போடுறாங்களே அதுக்கு பேர் கிடையாது. எதெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறானோ அவைகளை நம் மீது ஹராமாக்கி கொள்வது. மற்ற நேரங்களில் நம்ம திருமணம் முடிக்கலாம், திருமணம் முடிச்ச பிறகு நம்ம குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலாம், நகம் வெட்டலாம், தலையை மறைக்கலாம், வண்ண ஆடைகளை உடுத்தலாம், வேட்டையாடலாம், அதே விதமாக நறுமணங்களை பூசிக்கொள்ளலாம். இதெல்லாம் அங்க தடை. இஹ்ராம் என்ற நிலைக்கு நம்ம எப்போ வந்துட்டோமோ தலையை மறைக்க கூடாது, வண்ண ஆடைகளை உடுத்தக்கூடாது, தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது, அதே விதமா காலில் செருப்பை தவிர வேற எதையும், அதாவது கரண்டையை காலுக்கு கீழே உள்ள பகுதியை மட்டும்தான் மறைக்கணும். இதெல்லாம் இருக்குதுங்க ஹஜ்ஜினுடைய இந்த விஷயங்கள். ஆக இவைகள் எல்லாம் எது ஹலாலோ, திருமணம் முடிக்கிறது ஹலால், அந்த திருமணத்தை ஹஜ்ஜோடைய சமயத்துல முடிக்க கூடாது. நீ முடிச்ச திருமணத்துல இல்லறத்துல ஈடுபடக்கூடாது, திருமணத்தை பத்தி பேசக்கூடாது, மற்றவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க கூடாது. இவைகள் எல்லாம் ஒழுங்குகள். இஹ்ராம் என்ற அந்த நிலையில இருக்கும் போது தலையை மறைக்க கூடாது, அதே விதமாக நறுமணம் பூசக்கூடாது. இவைகள் எல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்றானா, நான் தான் உன்னுடைய ரப்பு, நான் ரப்பாக இருந்து என்ன சொல்வேனோ அதற்கு கட்டுப்பட வேண்டும். நீ போய் மினாவுல தங்கின தங்கு, போய் அரஃபாத்துக்கு ஓடு, முஸ்தலிஃபாவுக்கு வானா வா, மினாவுல ஜமராத்துல கல்லெறினா கல்லெறி, அங்க ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா அதெல்லாம் பார்க்க கூடாது. நீ என்னுடைய கட்டளை நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நீ உன் வீட்டுல சுத்தி வருவதை விட என் ஆலயத்தை சுத்தி வா, அதற்கு அல்லாஹ் நன்மையை தருகிறானே. ஏன்? நான் ரப்பு, அந்த ரப்பு என்பவன் ஒருவன் தான். அதை தான் நமக்கு அல்லாஹ் சொல்றான். இந்த தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்,
லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னா என்ன அர்த்தம்? இறைவா இதோ வந்து விட்டேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக். இதோ இறைவா வந்து விட்டேன், உனக்கு இணையாக துணையாக நிகரா உதாரணமா மாதிரியா யாரும் இல்லை, எதுவும் இல்லை, நீ மட்டும் தனித்தவன். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். புகழும் உனக்கு சொந்தம், அருளும் உனக்கு சொந்தம், அதே விதமா அரசாட்சியும் உனக்கு சொந்தம். யா அல்லாஹ் இதோ வந்து விட்டேன். எம்மாம் பெரிய கம்பெனில வேலை செய்யக்கூடியவர்களாக நாம இருந்தாலும் அட்டெண்டன்ஸ்ங்கிறது ஒரு முறை தான். வந்துட்டேன், அவ்வளவுதான், வந்துட்டேன். யாராவது சொல்லிக்கொண்டே இருப்பார்களா? அல்லாஹ் நம்மை சொல்ல வைக்கிறான். ஏன் மறந்துடுறோம்? நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட், வேற எதையும் நம்முடைய பேங்க் பேலன்ஸ மறக்கல, பொண்டாட்டி பிள்ளைங்களை மறக்கல, வீடு வாசல மறக்கல, எதை மறந்துடுறோம்? படைச்ச இறைவனை மறந்துடுறோம் பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்ப அந்த இஹ்ராம் என்ற அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோமோ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குசு குசுன்னு சொல்லக்கூடாது, உரத்த குரல்ல தான் சொல்ல வேண்டும். நம்முடைய அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடத்துல பறைசாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சூசகமாக சொல்லும் விதமாக இந்த வணக்கத்தை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக ஹஜ் என்பது ஏகத்துவத்தை சுமந்து கொண்டதாக இருக்கிறது. ஹஜ் என்பது அடியார்களுக்கும் எஜமானனுக்கும் மத்தியில உள்ள அந்த வேறுபாடை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எஜமானுடைய இடத்தை யாரும் எதுவும் அடைய முடியாது, அல்லாஹ் தனித்தவன் தான் என்ற அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் சொல்கிறது என்பதற்கு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? இந்த ஹஜ்ஜுக்கு அதே விதமாக ஹஜ் செய்யாத நாமெல்லாம் எந்த குர்பானியை நிறைவேற்றவிருக்கிறோமோ அந்த குர்பானிக்கு யார் முன்மாதிரி தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இது பவ்வஅனா லி இப்ராஹிம மக்கானல் பைத்தி அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயமாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆலயத்தினுடைய அடையாளத்தை இப்ராஹிமுக்கு தான் நாம் சொல்லிக் கொடுத்தோம். அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு இணை கற்பிக்காத விதத்திலே வதஹிர் பைத்திய லித்தாயிஃபீன வல் காயிமீன வர்ருக்கஇ சுஜூத், தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு, நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு, ருக்கு சஜதா செய்யக்கூடியவர்களுக்கு என்னுடைய ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள். என்னுடைய அந்த ஆலயம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த ஆலயத்தை முன்னோக்கி எத்தனை ஆலயங்கள் வாயிலாக நாம தொழுகிறோமோ அந்த ஆலயங்களும் அந்த ஆலயங்களுடைய கொள்கையும் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மை என்பது என்ன? ஏகத்துவம் தான் தூய்மை. ஒரு அல்லாஹ்வை வணங்குவது மட்டும்தான் தூய்மை. அதே விதமாக அந்த அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதுதான் தூய்மை. அப்படிப்பட்ட அந்த தூய்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஜ் என்கின்ற மகத்தான வணக்கத்தை அல்லாஹ் மனிதர்கள் மீது, சென்று வருவதற்கு சக்தி உள்ளவர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். ஹஜ் என்பது இவ்வளவு பெரிய பின்னணி தகவலை கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமன் யர்கபு அன் மில்லதி இப்ராஹிம இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸஹ். தன்னை தானே மதீனனாக, தன்னை தானே அறிவிலியாக, தன்னை தானே பைத்தியமாக கருதி கொண்டவனை தவிர யார்தான் இப்ராஹிமுடைய அந்த மில்லத்தை, வழிமுறையை புறக்கணிப்பார்கள்? ஒருவன் இப்ராஹிமுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறான் என்றால் அவன் சிந்தனை கட்டவன், அவன் அறிவிலி. அல்லாஹ் சொல்கிறான், இல்லாமன் ஸஃபிஹ நஃப்ஸா வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா. இந்த உலகத்தில் அல்லாஹ் அவரை தேர்வு செய்தான். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். நாளை மறுமையிலே நல்லவர்களுடைய லிஸ்ட்ல அவர் இருப்பார். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையை எப்படி அவர் அடைந்தார்? அல்லாஹ் சொல்கிறான், இது قال له ربه அஸ்லிம். கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்ன சமயத்திலெல்லாம் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கு இதோ நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் சொன்னார். வயசு ஏறுது, போங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய வயசை, நம்முடைய முதுமையை எங்கோ ஒரு விதத்துல காரணமா நம்ம காட்டிடுவோம். ஆனால் வயது தள்ளாத வயது, முதுமை வயது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் போதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கிபர், ரொம்ப தள்ளாத வயசுல இருந்தாங்க. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக உழைக்கக்கூடிய அந்த பருவத்தை அடைந்து திருமணத்திற்கு அவர்கள் நிகரான அந்த வயதை அடைகிறார்கள் என்றால் எவ்வளவு நீண்ட ஆயுள் இருக்கும்?
அப்ப பிறக்கும் போதே தள்ளாத வயசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்றால் அவர் வளர்ந்த ஆளான சமயத்துல ரொம்ப இளமையா வந்திருக்கும். இன்னும் தள்ளாத முதுமை, அந்த தள்ளாத முதுமை காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இதோ என்னுடைய ஆலயம் அந்த காபா சிதிலம் அடைந்திருக்கிறது, அதை கட்டி புனர் நிர்மாணம் செய்யுங்கள். புனர் நிர்மாணம் செஞ்சாங்களே. அந்த காபா ஆலயத்தை கட்டி முடிக்கக்கூடிய அந்த சமயத்துல ஜேசிபி இருந்ததா, கிரேன் இருந்ததா? இன்றைக்கு உள்ள எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறது. ஒரு கட்டடத்துல 4 நாள்ல ஏத்தி முடிச்சிடுறாங்களே, அந்த மாதிரியான ஏதாவது டெக்னாலஜி இருந்ததா? அந்த தொழில்நுட்பங்கள் இருந்ததா? பொறியியல் இருந்ததா? இல்லையே. எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் தம்முடைய தோல்ல தம்முடைய தலையில கல்லையும் மண்ணையும் சுமந்து அந்த ஆலயத்தை நிர்மாணிக்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா, நம் புறத்தில் இருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக். இறைவா, என்னையும் என்னுடைய மகனையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக. நமக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் கூட்டம் கூட்டமா உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாரினா மனாசி, நாம எப்படி இந்த வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்குரிய அந்த முறைகளை நீ கற்றுக் கொடுப்பாயாக. வத்துவ அலைனா, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். நீ மன்னிக்க கூடியவனாக நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. அந்த சமயத்துல தான் துஆ செய்றாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இறைவா, என்னுடைய இந்த சந்ததிகள்ல, இந்த இஸ்மாயிலுக்கு பிறக்கக்கூடிய அந்த வழிமுறைகள்ல ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக. அவர் உன்னுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டக்கூடியவராக, அந்த மக்களுக்கு வேதத்தை போதிக்கக்கூடியவராக, அறிவு ஞானத்தை சொல்லக்கூடியவராக, அவரை தூய்மைப்படுத்தக்கூடியவராக ஆக்குவாயாக. நீ மிகைத்தவன், நீ அளவற்ற அருளாளன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்தார்களே, அந்த துஆவுடைய பலன்தான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் புறத்திலே அனுப்பப்பட்டார்களே, நம்முடைய உயிரினும் மேலான ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்களே என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். ஆக இந்த ஹஜ்ஜி என்ற இந்த மகத்தான வணக்கம் என்பது ஏகத்துவத்தை சொல்லக்கூடியதாக, ஓரிரை கொள்கையை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனித குலத்தினுடைய ஒருமைப்பாட்டை, சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக இந்த ஒரு வணக்கத்திற்கு முன்மாதிரியாக இருக்கின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூய்மைக்கு பேர் போனவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட அந்த தூய கொள்கையிலே நடை போட்டார்களோ, தம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, அந்த விதத்தில் வாழ்ந்து மரிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தாலும், குறிப்பாக சிறப்பு வாய்ந்த அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடியதாக இருந்தாலும், அல்லாஹும் அவனுடைய தூதரும் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் தான் நிறைவேற்ற வேண்டும். நம்மில யாருக்கு ஹஜ்ஜுக்கு செல்வதற்குரிய வாய்ப்பு இந்த வருடத்திலே கிடைத்திருக்கிறதோ அவர்கள் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட அடிப்படையில் என்னுடைய இந்த வணக்கத்தை நான் அமைத்துக் கொள்வேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். நான் ஹஜ்ஜுக்கு போக போறேன் ஊரெல்லாம் தண்டோரா அடிக்கவில்லை. அந்த ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வீடு வீடுக்கு போய் விருந்துகளை அவர்கள் பெறவில்லை, மற்றவர்களுக்கு விருந்தும் போடவில்லை. சால்வையை அணிவிக்கிறது, அதே விதமாக பரிசுகளை கொடுக்கிறது என்பதெல்லாம், பூமாலை இடுவது என்றெல்லாம் நிறைய இல்லாத விஷயங்களை நாம் கொண்டு வந்து புகுத்தி இருக்கிறோம். ஆக இவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுங்கிறது பெரிய ஒரு வணக்கம். அதற்குள்ளே பெருமை வந்துருச்சு. மக்களிடத்துல ஹாஜிங்கிற பட்டம் வாங்கணும், அல்லது பல ஹஜ்ஜை செஞ்சவர்களுக்கு அல் ஹாஜுங்கிறாங்களே, இப்படிப்பட்ட அந்த பட்டங்கிறது நமக்கு நோக்கமாக இருக்கும் என்றால் சல்லி பைசாவுக்கு அல்லாஹ்விடத்தில் அதற்கு நன்மை கிடையாது. அப்படிங்கிறதை நாம் கவனத்தில் கொண்டு சுன்னத்தான அடிப்படையிலே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கற்றுக் கொடுத்த அடிப்படையிலே நம்முடைய ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களாக, உம்ரா செல்லக்கூடியவர்களும் அந்த விதத்தில் நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா ததமன்னு லிகா அல் அதுவி. எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். எதிரிகளை சந்திப்பதற்கு நாம ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது. எதிரிகள் நமக்கு வாய்த்து விடக்கூடாது என்பதற்குரிய முயற்சிகள்ல நாம் ஈடுபட வேண்டும். எதிரிதான் என்று வந்துட்டாங்களா அப்ப அதை சந்திக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கு
இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய பாசிஸ்டுகளாக இருக்கிறார்கள், கடந்த காலகட்டங்களில் அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு கொட்டி கிடக்கிறது. இன்றைக்கு தேர்தல்கள் நடந்து நாளைக்கு கடைசி கட்டம், 7 கட்டங்களாக பாராளுமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட 6 கட்டம் முடிஞ்சு நாளைக்கு கடைசி இறுதி கட்டம். அதனுடைய ரிசல்ட் எதிர் வரக்கூடிய 4ஆம் தேதி வரக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பின்னால நிறைய சூழ்ச்சிகள் சதிகள் எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை இருக்கிறது என்றாலும் கூட எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்ற உறுதி கொண்டு, அல்லாஹ் எந்த பாசிஸ்டுகளையும் நம் மீது நீ சாட்டி விடாதே, நம்முடைய வாழ்க்கையை பறிக்கக்கூடிய அந்த கொள்ளையர்கள் மீது சாட்டி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் இந்த பாசிஸ்டுகள் வரக்கூடாது என்பதற்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யார் வரணும், யார் இவர்தான் வரணும்னு சொல்ற அளவிற்கு யாரும் அரசியல்ல தூய்மையானவர்களாக இல்லை. ஆக இவர்கள் வரக்கூடாது, இவங்க தொலையணும் என்பதற்காக துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அதற்கு அடுத்து இன்றைக்கு 238வது நாளாக பலஸ்தீன மக்கள் போர்க்களத்தை சந்தித்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக ரஃபாவில் இருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள் என்பதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அங்க கடந்த 70 வருஷத்துல வாங்காத அடி அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு உங்க வீட்டடியில் நம்ம வீட்டடியில் அவ்வளவு பலமான தாக்குதல்கள், புரியுதுங்களா? இவ்வளவு இழப்புகள் எல்லாம் எந்த காலத்திலையும் அவங்க சந்தித்தது கிடையாது. அவ்வளவு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்புலத்தில் அமெரிக்கா இருக்கிறது, ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மகத்தான உதவி அந்த ஏழை பாலை சகோதரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவெல்லாம் எவனும் உதவி செய்யல, எவனும் உதவிக்கு வரவில்லை. அப்படிப்பட்ட அந்த நிலையிலையும் கூட அந்த மக்கள் சந்தித்து துணிவோடு இருந்து அந்த உறுதிப்பாடோடு, எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா பிபிசியுடைய ஒரு அறிக்கை பாருங்கள், எந்த அளவிற்கு கஸ்ஸாவிலே அழிவுகள் நடந்திருக்கிறது என்றால் இடிபாடுகளை நீக்குவதற்கு மட்டுமே 14 வருஷம் ஆகுங்க. இடிபாடுகளை நீக்குவதற்கு 14 வருஷம், மீண்டும் பழையபடி கட்டமைப்பதற்கு 80 to 100 வருடங்கள் ஆகும் என்று சொல்லி ஆய்வாளர்கள் எடுத்து சொல்கிறார்கள். என்றால் அவ்வளவு பெரிய அழிவை சந்தித்த பிறகும் கூட அவங்க ஈமானிய பலத்தை இழந்து விட்டார்கள்னா இல்லை, துணிவோடு நிற்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாயிலையும் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுமானவன். நம்மெல்லாம் நம்ம வீட்டில் அவ்வளோ நிம்மதியா தூங்க மாட்டோம். அவர்கள் வீதிகளிலே நிம்மதியோடு உறங்கி தம்முடைய அலுவலை செய்யக்கூடியதை நாம் பார்க்கலாம். ஆக இப்படி போராளிகளை கொண்டு வாங்கக்கூடிய அந்த அடிகளை எல்லாம் மறைக்க வேண்டும் என்பதற்காக அப்பாவி மக்கள் மீது, குழந்தைகள் மீது, பெண்கள் மீது கொடூரமான தாக்குதலை அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் தொடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த இஸ்ரேலுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் இருக்கரம் ஏந்தி துஆ செய்ய வேண்டும். அந்த பலஸ்தீன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய துஆக்கள் எல்லாம் வீணா போகல. கஸ்ஸாங்கிறது சின்ன பகுதி, அந்த பகுதியில இவ்வளவு வல்லரசு நாடுகள் எதடா பிடிச்சிருக்கிறீங்கன்னா எதையும் பிடிக்கவில்லை. கடைசியாக ஜபாலியா அப்படிங்கிற அந்த பெரிய சிட்டி, அந்த சிட்டிக்குள்ள தாக்குதலை தொடுத்து 10 நாள் தாக்குதல் தொடுத்தாங்க. ஆனா தாக்கு பிடிக்க முடியல. நேத்து துண்ட காணம் துணிய காணம் என்று ஓடிவிட்டார்கள். இதுதான் நிலைமை. அல்லாஹ்வுடைய உதவி இன்னைக்கும் பதில வந்ததை போன்று, வேறு வேறு களங்கள்ல வந்ததை போன்று இருக்கிறது என்பதற்கு உயிரோட்டமான பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் பலஸ்தீனை பார்க்கலாம், கஸ்ஸாங்கிற அந்த பகுதியை பார்க்கலாம். அந்த கஸ்ஸா மக்களுடைய ஆறுதலுக்காக அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 8 மாசம் இன்னும் 2 நாள்ல நிறைவு பெறக்கூடியதாக இருக்கிறது. நம்மெல்லாம் 8 நாள் கூட அந்த களத்தில் நிற்க முடியாதுங்க. ஆனால் அவர்கள் 8 மாதங்களை கடந்திருக்கிறார்கள். நாம் அடிமையாக இருக்க மாட்டோம். சுதந்திரத்தோடு நம்முடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிற்கிறாங்க. அதுல கூடுதலா நம்ம துஆ செய்வதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், அங்க மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கிறது. எப்படி மக்கா மதீனா புனிதமானதோ மஸ்ஜிதுல் அக்ஸாவும் புனிதமானது. ஆக அந்த மக்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாகவும் அந்த இஸ்ரேலுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய நல்ல மக்களாகவும் நாம் திகழ வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.